ஹே திஸ் இஸ் நவி வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேரத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை ஹாஃப் மேரத்தான் நான் ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான பிப் கலெக்ஷன் ஜான் 3 ஒய்எம்சிஏ ராயப்பேட்டா தான் லொக்கேஷன். நான் ஒய்எம்சிஏ நந்தனம் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் நடுவில் தான் ரியலைஸ் பண்ணிட்டு ரீடைரக்ட் ஆகி இங்கே வந்தேன். வந்தோடனே உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக எந்த இடத்துல பிப் அண்ட் தென் டிஷர்ட் தராங்களோ அங்கே ரீச் ஆகிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே மெடல்ஸ் அண்ட் தென் டிஷர்ட் டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அண்ட் தென் சென்னையில் இருக்க ரன்னிங் கம்யூனிட்டிஸுமே வந்துட்டு ஒவ்வொரு நேமாக போட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 10K 21Kக்கான ரூட்ஸ் 42Kக்கான ரூட்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் தென் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்துட்டு ஃபேஸர்ஸ் இன்ட்ரோடக்ஷனுமே போயிட்டுருந்தது. ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு ஃபேஸருக்கும் அவங்க என்ன ஐடியா வச்சுருக்காங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்க, எப்படி வந்துட்டு அந்த டைமிங்ஸ் அவங்க ரீச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தாங்க. அந்த பெர்சன் மாடரேட் பண்ணவர் வந்து ரொம்ப சூப்பரா மாடரேட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. நான் அங்க நின்னுட்டு எனக்கு டைம் போனதே தெர்ல. இவர் வந்து நான் மல்டிபிள் மேரத்தான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதுலயுமே இவர் வந்து மாடரேட்டரா இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டுருந்தாரு. அண்ட் தென் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டாக்காக வந்துட்டு டயலாக்ஸ்லாம் சொல்லி கேப்சர் பண்ணிட்டுருந்தாங்க. அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஃபேஸஸ் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சோனே நான் மத்த ஸ்டால்ஸ் போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அங்க வந்து மேரத்தான் நீட்ஸ்னு ஒரு ஸ்டால். அந்த ஸ்டால்ல வந்துட்டு ட்ரை ஃபிட் டீ ஷர்ட்லாம் நல்லா இருந்தது. 200, 100 ரேஞ்சுக்கு இருந்தது. ₹200க்கு இருந்த டீ ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் தென் ஹைட்ரேஷன் வெஸ்ட் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்தது. அது இல்லாம நான் மத்த ஸ்டால்ஸ் பார்த்ததுல வந்து இந்த 42 கிலோமீட்டர் ஸ்டால் இருந்தது. அதோட குவாலிட்டிலாம் பார்த்துட்டு இருந்தேன். டீ ஷர்ட்ஸ் அண்ட் தென் ஸ்லீவ்லெஸ்லாம். சிங்கம் வருவார்ல, அந்த ஸ்டால் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ரேஷனுக்காக ஃபாஸ்ட்னப்ல கொஞ்சம் பொருள்லாம் வாங்குனேன். அண்ட் தென் ஜெல்லும் வாங்குனேன். அண்ட் ட்ரக் அண்ட் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால். இங்கே தான் வந்து நான் ஹைட்ரேஷன் வெஸ்ட் வந்து நல்லா இருந்தது. 1300, 1400 ரேஞ்சுக்கு ரொம்ப குவாலிட்டியாவே இருந்தது. நான் அங்க ஹைட்ரேஷன் வெஸ்ட் ஒண்ணு வாங்குனேன். அண்ட் தென் அவங்க கிட்ட இன்டர்நெட்ல உங்களுக்கு வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, நீங்க ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னாங்க. அவங்களோட பேம்ப்ளெட் வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இப்படி தான் என்னுடைய பிப் கலெக்ஷன் போணுச்சு. எனக்கு அன்னைக்கு நைட் ப்ராப்பரா தூக்கமும் இல்ல. எனக்கு ரன் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ ரன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்னால எனக்கு ரெக்கவரி டைம் அதிகமா காட்டுச்சு என்னோட வாட்ச்ல. அண்ட் காலையில ஒரு 3க்குலாம் எந்திச்சிட்டேன். எந்திச்சிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு 4க்குலாம் நான் ஆட்டோ பிக் பண்ணிட்டு கரெக்ட்டா லொக்கேஷனுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். 4:30க்கு நான் அங்க இருக்கணும். என்னோட ஸ்லீப்புமே ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு 4 மணி நேரம் கூட என்னால ஒழுங்கா தூங்க முடியல. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அந்த ஆட்டோக்காரனாட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே கரெக்ட்டா லொக்கேஷன் ரீச் ஆயிட்டோம். மக்கள் நெறைய பேர் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்ட்டா டைமிங்க்கு. அண்ட் தென் நெறைய பேர் வார்ம் அப்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அங்க ப்ராப்பரா ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தது. அண்ட் தென் ஹைட்ரேஷனுக்காக நெறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னுடைய அ காலையில ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அங்க போனதுக்கப்புறம் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அ ஏன்னா நான் 10 கிலோமீட்டருக்கு மேல நான் பெருசா ரன் பண்ணதே கிடையாது. திடீர்னு 21K எப்படி வந்துட்டு நான் முடிக்க போறேன்? என்னால முடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் என்னோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்தது. கரெக்ட்டா டைமிங்க்கு ஸ்டார்ட் பண்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணேன். 2ண்ட் கிலோமீட்டர்ல வந்துட்டு என்னோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. நான் அத நோட்டீஸ் பண்ணாம நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல என்னால ஓட முடியல. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த இடத்துல மட்டும் லைட்டா எலிவேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஓடாம அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் தென் நான் கொஞ்சம் ஸ்பீட பிக் பண்ணவே முடியல என்னால. அ க்ரவுடும் அதிகமா இருந்தது. ஒரு ஓரமா அப்படியே நான் பாட்டுக்கு ஸ்லோவா ஜாக் பண்ணியே போயிட்டுருந்தேன். ஒரு லெவலுக்கு மேல நடந்துட்டு தான் இருந்தேன். அண்ட் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா, அ பவர் பேங்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹைட்ரேஷன் வெஸ்ட்ல வந்துட்டு நான் பவர் பேங்க் வச்சுட்டு தேவையான பொருள்லாம் வச்சு நான் ஷோல்டர்ல மாட்டியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது. மத்தபடி எனக்கு சாஃபிங்னால வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக நிப்பிள்ஸ்க்கு வந்துட்டு பேண்டேஜ் போட்டிருந்தேன். என்னோட கால்களுக்கு வந்துட்டு நான் வேஸ்லின்லாம் தடவியிருந்தேன். ஸோ இந்த மாரி நெறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துமே, ஷூஸ வந்து நான் ஒழுங்கா டை பண்ணாததுனால எனக்கு பிளாக் டோ நெயில் வந்துடுச்சு. ரத்தம் வந்துட்டு நெயில்குள்ள கட்டியிருந்தது. ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எனக்கு நெறைய விஷயம் தெரியல. இந்த மாரி பல விஷயங்கள் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ற மாரி இருந்தது. மத்தபடி ஒரு லாஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால முடிக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி. பட் எனிஹவ் ஒரு லெவலுக்கு மேல புஷ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். அண்ட் தென் ஃபினிஷிங் பாயிண்ட்டுமே ரீச் ஆயிட்டோம். அங்க வியூவுமே ரொம்ப அழகா இருந்தது.
அங்க மோட்டிவேட் பண்ணிட்டுருந்தாங்க. லைக் மாடரேட் பண்ற பெர்சன் வந்துட்டு, "இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லெவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மேரத்தான் 2 மணி நேரம் 56 நிமிஷத்தில வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் தென் மெடல்ஸ் வந்துட்டு தர கவுண்டருக்கு போயிட்டு, அங்க மெடல்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். லைக் என்னோட ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ அந்த மெடலுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. கையில ஹோல்ட் பண்றப்ப. ஏன்னா, நான் இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு இவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு, இந்த மாரி நான் இது வந்து ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மென்ட்டா இருந்தது எனக்கு. அண்ட் தென் நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு அர்பன் ஸ்கெச்சர்ஸ்ல நாங்க ஸ்கெட்ச் பண்ணுவோம் ஒட்டுக்கா. அவருமே வந்துட்டு இந்த டைம் ஹால்ஃப் மேரத்தான் ரன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் நானுமே வந்துட்டு ஃபுட் ஸ்டால் போயிட்டு அங்க ஃபுட்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தோம். ஃபுட் வைஸ் வந்துட்டு எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட். அங்கருந்து சாப்பிட்டு அவங்க பஸ்ஸஸ்மே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் பர்ட்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கு. நான் வந்துட்டு ஆலந்தூர் மெட்ரோ போகுற பஸ் ஏறிட்டேன். ஸோ அவங்க ப்ராப்பரா அங்கருந்து கூட்டிட்டு போய் ஆலந்தூர்ல ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இவங்க லைக் ஈவென்ட் கிட் தந்தாங்கல்ல. லைக் டீ ஷர்ட் அண்ட் தென் அந்த ஒரு பேக் தந்ததிலயே வந்துட்டு ஒரு சின்ன கார்ட் மாரி குடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னா, நம்ம மெட்ரோ வந்துட்டு காலையில ட்ராவல் பண்றதுக்காக. அந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மெட்ரோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கார்ட யூஸ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணேன். அதாவது திரும்பி வர்றப்ப. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் என்னோட ஹாஃப் மேரத்தான் போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது நவி. பை பை. டேக் கேர். பீஸ் அவுட்.